ஜெய்வீன், ஆத்தூர், சங்ககிரி, ஓமலூர், சேலம் 4 சரக துணைப்பதிவாளர்கள். இதுக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னே இதே இடத்துல பணியாற்றவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு மதிப்புக்குரிய இணைப்பதிவாளர்கள் வந்து ஒரு கூட்டம் போடுறாங்க. இதையெல்லாம் கேள்வி கேட்கணுங்கிறதுக்காக தகவலை கேட்டாங்க. நீங்க ஹைகோர்ட் வரைக்கும் போறீங்க, சரி போயிட்டு போகுது உங்ககிட்ட ஏன் கேட்கணுன்ட்டு நாங்க வந்து சரக துணைப்பதிவாளர் கேட்கிறோம். ஒரு சரக துணைப்பதிவாளர் எதுக்கு? நியாயமா பார்த்தாக்கா அவருக்கு தான் வாழ்நாள் தடை விதிச்சிருக்கணும் நீங்க. ஏன்னா நீங்க சொல்ற சட்டப்பிரிவு இருக்குது இல்லையா, இதையெல்லாம் கேள்வி கேட்டதுக்காக எனக்கு வாழ்நாள் தடை விதிச்சிக்கல. ஏற்கனவே பாதி தகவலை கொடுத்ததை மறந்தும் கூட கிட்டத்தட்ட 4 சரகமும் ஒரே மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ணி கூட்டுறவு சங்கத்தை தகவல்களுக்கு போய் எடுத்துங்க, கூட்டுறவு சங்கத்தை தகவல்களுக்கு போய் எடுத்துங்க அப்படின்னாக்கா அப்ப அந்த கூட்டுறவு சங்கம் உங்க கட்டுக்குள்ள இல்லைன்னு எழுதி கொடுங்க. இந்த காணொலி பார்க்கக்கூடிய பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள், ஜனநாயக சக்திகள் தயவுசெய்து கூர்ந்து பாருங்க. சேலம் கூட்டுறவுத்துறை வந்து எவ்வளவு கேவலமான வேலை செய்து கொண்டிருக்கிறது. விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த நாங்கெல்லாம் வந்து எல்லாம் தெரியாம வந்து உட்காந்துக்கிறோம். இங்க கலக்கிற மக்களுக்கு வேலை செய்ய நினைக்கிறீங்களா? நீங்க ஆளும் அரசாங்கத்தை கேள்விக்குறியாக்குறீங்க, சட்டத்தின் ஆட்சியை கேள்விக்குறியாக்குறீங்க, ஜனநாயகத்தை கேள்விக்குறியாக்குறீங்க, கேள்விக்குத்தாக்கிட்டு இருக்கு. மாணிக்கம் ஒரு இர்ரெகுலர் ஸ்டாஃப், ராஜமாணிக்கனே ஒரு முறையற்ற பணியாளர். அவர் முறையாலும் பணிக்கு சேரல, முறையாலும் பதவி வாங்கல. தொடர்ச்சியா பொதுமக்கள் மத்தியில ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் நாங்கள் அம்பலப்படுத்திக் கொண்டே இருப்போம். ஜெய்வீன், சேலம் கூட்டுறவு துறையில நடக்கக்கூடிய முறைகேடுகளை பலவாறு அம்பலப்படுத்தியாச்சு. அதனுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொன்னால், இதையெல்லாம் கேள்வி கேட்கக்கூடிய என்னை சேலம் கூட்டுறவு சங்கத்தில், அதாவது அம்மாப்பேட்டை எஸ் 1308 கூட்டுறவு சங்கத்தில் உறுப்பினராக சேர்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை ஏற்றிருக்காங்க. அதுவும் எது வரைக்கும்னாக்கா வாழ்நாள் முழுக்க சேருவதற்கான தகுதி எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி தகுதி நீக்கம் வந்து செஞ்சு அப்படி ஒரு தீர்மானத்தை போட்டிருக்காங்க. அந்த தீர்மானத்தை வந்து எப்படி ஆய்வு செஞ்சு சேலம் சரக துணை பதிவாளர் திரு சரவணன் அதை ஏற்றுக்கிட்டு அவர் ஒரு உத்தரவு பிறப்பிச்சார் அப்படிங்கிறதே வந்து நகைப்புக்குரியதாக இருக்கிறது, கேவலமாகவும் இருக்குது. உண்மையில் சரவணன் என்பவர் படித்து பட்டம் வாங்கிட்டு தான் அந்த வேலைக்கு வந்தாரா, இல்லை காசு கொடுத்து பாஸ் ஆகிட்டு வந்தாரான்னு தெரியல. கூட்டுறவு சங்க சட்டங்கள் வந்து என்ன சொல்லுது, இதுக்கு ஜேஆர் என்ன ரியாக்ஷன் பண்ணார் அப்படிங்கிறது தான் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து சேலம் கூட்டுறவுத்துறையில் தொடர்ச்சியாக அந்த கூட்டுறவுத்துறை யார் கண்ட்ரோலில் இருக்குதுன்னே தெரியல, இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. தொடர்ச்சியாக நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம். 2 வருஷமாக வந்து இந்த ஒரு கூட்டுறவு சங்கத்தினுடைய முறைகேடுகள் அமலப்படுத்துவதற்காக ஆட்சி யுத்தமே நடந்தது. அது நீதிமன்றம் வரைக்கும் போனது. அதெல்லாம் பேசினா அந்த வீடியோ பெருசாகிடும், அதனால் அது வேண்டாம். அதன் பிறகு வந்து ஒரு நேர்மையான வந்து ஒரு மாநில தகவல் ஆணையர் ஐயா இளம்பரதி அவர்கள் வந்து வந்தார். அவர் வந்து 2 ஆண்டுகள் கிடப்பில் வந்து வச்சிருந்தது தவறுன்னு சொல்லி உடனடியாக சேலம் சரக துணை பதிவாளர் முன்னாள் வந்து இப்போ வந்து ரிட்டையர் ஆகிட்டாங்க முத்து விஜய், அவங்களுக்கு வந்து ஒரு 5000 ரூபா பெனால்ட்டி போட்டு இம்மிடியட்டாக எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டார். அதன் பிறகு ஜேஆர் ஆஃபீஸில் கேட்ட தகவல்களுக்கும் பதில் தரலங்கிறத 2 ஆண்டுகளாக கிடப்பிடுறதுனால சேலம் கூட்டுறவுத்துறையுடைய வந்து இணை பதிவாளர் அவங்களுக்கும் ஒரு 5000 ரூபா பெனால்ட்டி போட்டு 2 தீர்ப்புகளை வந்து வெற்றிகரமாக கொடுத்துருக்கிறார் ஐயா. அந்த தீர்ப்பையொட்டி நம்ம சேலம் சரக துணை பதிவாளர்கள் எல்லாம், அதாவது இந்த ஆத்தூர், ஓமலூர், சங்ககிரி, அப்புறம் வந்து சேலம், ஆத்தூர், சங்ககிரி, ஓமலூர், சேலம் 4 சரக துணை பதிவாளர்கள். இதுக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னே இதே இடத்துல பணியாற்றவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு மதிப்புக்குரிய இணை பதிவாளர்கள் வந்து ஒரு கூட்டம் போடுறாரு, ஒரு என்கொயரி மாதிரி பண்ணுறாரு. அது எதுக்கு பண்ணுறாருன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. பொதுமக்கள் பார்க்கும்போது தயவு செஞ்சு ரொம்ப கவனமாக இருங்க. அதிகாரம் படைத்தவர்கள் அதிகாரத்தை எப்படி தவறாக பயன்படுத்துகிறார்கள், சட்டத்தை எப்படி கேலி கூத்தாக்குகிறார்கள், உண்மையிலேயே வந்து சட்டத்தின் ஆட்சி தான் நடக்குதா அப்படின்னு பொதுமக்கள் வந்து கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பிக்கணும். எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி ஓரம் கட்டி போகாதீங்க. அப்படி போனாக்கா இது மாதிரி வந்து படிப்பறிவே இல்லாதவங்க செய்கிற வேலையை கூட வந்து கூச்சமே இல்லாமல் அவங்க கூட அப்படி செய்ய மாட்டாங்க. படிப்பறிவு இல்லாதவங்க கூட நம்ம கொச்சப்படுத்த முடியாது. படிப்பறிவு இல்லாதவங்க கூட சிந்திச்சு செய்யப்படுவாங்க. அந்த மாதிரி ஒரு அடிப்படை சிந்தனையே இல்லாத இந்த சேலம் சரக துணை பதிவாளர் செஞ்சுருக்கிறாங்க. அதுக்கு யார் வழிகாட்டணும்னு தெரியல. இதையெல்லாம் வேடிக்கை பார்க்கக்கூடிய இணைப்பதிவாளர்கள் உண்மையிலேயே வந்து எனக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறாரு.
இணைப்பதிவாளர்கள் விஷயத்தை சொல்கிறவங்களுக்கு. அதாவது இந்த ஆணைய தகவல் ஆணையத்துடைய உத்தரவை நடைமுறைப்படுத்துவதற்காக ஒரு விசாரணை மாதிரி பண்ணி என்னையும் பார்ட்டியாக வந்து சேர்த்து விசாரணைக்கு கூப்பிட்றாங்க. நானும் போய் விஷயங்களை சொல்கிறேன், எனக்கு முழுமையாக தகவல் கொடுக்க சொல்லுங்கன்னு சொல்லி கண்டிப்பாக கொடுக்க சொல்கிறேன், அதுக்கான ஏற்பாடு செய்கிறேன்னு சொல்லிட்டு கையெழுத்து பெற்றுக்கொண்டார்கள். அதன் பிறகு வரிசையாக இந்த ஜெயாருடைய தளபதிங்க இருக்கிறாங்க இல்லையா, அந்த சரக துணை பதிவாளர்கள், இவங்கெல்லாம் வந்து தாலுக் மேஜிஸ்ட்ரேட் ரேங்க்னு சொல்கிறாங்க. அது எப்படி ஏற்றுக்கிறதுனே தெரியல எனக்கு. இதெல்லாம் மேஜிஸ்ட்ரேட் ரேங்கா, ஏன் அப்படி நீதித்துறையை கலங்கப்படுத்துறாங்கன்னு தெரியல. மாநில தகவல் ஆணையம் தகவல் தர சொல்லி தீர்ப்பு சொன்னதுக்கு பிறகு என்ன அனுப்புகிறாங்கன்னாக்கா, இந்த கோரப்படும் தகவல் போட்டுட்டு வழங்கப்படும் தகவல் இந்த பக்கம் போட்டுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, தாங்கள் கோரிய தகவல் இந்த அலுவலகத்தில் பராமரிக்கப்படவில்லை, தாங்கள் கோரிய தகவல் கூட்டுறவு நிறுவனங்களில் பராமரிக்கப்பட்டு வருகிறது, சம்பந்தப்பட்ட கூட்டுறவு நிறுவனத்தை அணுகி பெற்றுக்கொள்ளுமாறு தெரிவிக்கப்படுகிறது. நான் என்ன கேட்குறேன்னா, கூட்டுறவு சங்கங்களில் பணி அமர்த்தப்படும்போது அது வந்து பதவி உயர்வு வழங்கும்போது அந்த தீர்மான நகலையோ அல்லது இன்னாருக்கு தான் நாங்கள் பதவி உயர்வு வழங்குறோம்னு சொல்லியோ அந்த சரக துணை பதிவாளருக்கு ஒரு காப்பியை கொடுக்க மாட்டாங்களா? நான் கேட்குறேன், பொதுமக்கள் சார்பாக கேட்குறேன், ஒரு கட்சியுடைய வந்து பிரதிநிதியாக கேட்குறேன், களப்பணியாளனாக கேட்குறேன், இந்தியாவுடைய குடிமகனாக கேட்குறேன். சரக துணை பதிவாளர் நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்கலாம்? வந்து மக்கள் வரி பணத்தில் சம்பளம் வாங்குறீங்கல்ல, இது என்ன மாதிரியான பதில்? கூட்டுறவு சங்கத்தில் வந்து தகவல் கேட்டால் அதாவது ஆர்டிகல் 12 படி வந்து இவங்கெல்லாம் வந்து கான்ஸ்டியூஷன் வராங்க, நாங்கள் கான்ஸ்டியூஷனுக்கே கட்டுப்பட மாட்டோம், நாங்கள் இந்த ஆட்சியே கட்டுப்பட மாட்டோம்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் வந்து பதட்டிட்டு இருக்கிறாங்க. அது அங்கங்கே வந்து கேள்விக்குத்தாகிட்டு இருக்கு. இதே கூட்டுறவு சங்கத்தில் முன்னாள் செயலாளர் தயாளன் வந்து ஒரு ஆட்சியை போடுறாரு, அந்த ஆட்சிக்கு நீங்கள் பதில் கொடுக்குறீங்க, அது காலைக்கதிர் பத்திரிகைகள் வெளியே வருது. இதெல்லாம் தெரியாது உங்களுக்கு? உங்களாம் கேட்க ஆளே இல்லையா இந்த மாவட்டத்தில்? யாரும் நீங்கள்லாம் வந்து உங்களுக்குலாம் வேலை செய்ய விருப்பம்னாக்கா வீட்டுக்கு போங்கயா. நீங்கள் ஏன் பொதுமக்களுடைய வந்து அவங்களுடைய வந்து அடிப்படை உரிமையை கேள்வி குத்தாக்குறீங்க? கூட்டுறவு சங்கங்களில் வந்து முறைகேடு நடக்குது, அங்கே வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் அவங்களுடைய இடஒதுக்கீடு உரிமை பறிக்கப்படுது. கால் நூற்றாண்டு காலமாக ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டுமே இந்த கூட்டுறவு சொசைட்டியில் உட்காந்து ப்ரொமோஷன் மேலே வாங்கிட்டு அதுக்கு உண்டான எல்லா வந்து பலன்களையும் பணப்பலன்களையும் வாங்கி சுகபோக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறான். 25 வருஷமாக இன்னும் குற்றப்பரம்பரை சார்ந்தவங்க மாதிரி வந்து இஸ்லாமியர்களும் தலித்துகளும் உள்ள ரேஷன் கடையிலே உட்காந்துக்கிறாங்க. நீங்கள் பத்தாக்குறைக்கு அதிகாரம் விட்டு ரைடு விட்றீங்க. கேள்வி கேட்டாக்கா ஏன்னா கொத்தடிமை நடத்திட்டு இருக்கிறீங்க ரேஷன் கடை ஊழியர்கள்லாம். இதையெல்லாம் கேள்வி கேட்கணுங்கிறதுக்காக தகவலை கேட்டாக்கா நீங்கள் ஹைகோர்ட் வரைக்கும் போகிறீங்க. சரி, போயிட்டு போகுது, உங்கள்கிட்ட ஏன் கேட்கணுன்ட்டு நாங்கள் வந்து சரக துணைப்பதிவாளர் கேட்குறோம். ஒரு சரக துணைப்பதிவாளர் எதுக்கு? தனக்கு கீழே இருக்கக்கூடிய கூட்டுறவு சங்கங்கள் வந்து முறையாக செயல்படுகிறதா, கூட்டுறவு சங்கங்களுக்கு வந்து மாவட்ட கூட்டுறவு வங்கி தலைமை வங்கியிலிருந்து அனுப்பப்படுகிற பணம், அந்த பணம் முறையாக பொதுமக்களுக்கு போய் சேர்க்கப்படுகிறதா, கடன் வழங்கப்படுகிறதா, பயிர்க்கடன் வழங்கப்படுகிறதா, நகைக்கடன் வழங்கப்படுகிறதா, தொழிற்கடன் வழங்கப்படுகிறதாங்கலாம் பார்வையிடணும். உண்மையிலே இந்த பணம்லாம் அங்கே போனதுக்கு பிறகு அந்த பணம் அந்த கூட்டுறவு சங்கம் முறையாக பொதுமக்களுக்கு வந்து பொதுமக்களுடைய பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைகிறதுக்காக பயன்படுத்தி அந்த பொதுமக்களுடைய தன்னை சுற்றி இருக்கக்கூடிய மக்களையும் வந்து பொருளாதாரத்தை உயர்த்தி அந்த சங்கமும் வந்து லாபம் ஈட்டுதா வளர்தாங்கிறதெல்லாம் கண்காணிக்கிறது தான் உங்கள் வேலை. அங்கே எத்தனை பேர் வேலை செய்கிறோம், எத்தனை கோடி டர்ன் ஓவர் பண்ணுறாங்கிறதெல்லாம் உங்ககிட்ட அங்கே கேட்கக்கூடாதா? யார் தான் அதை கேட்பீங்க நீங்கள்? இப்போ நான் கேட்குற சரக துணை பதிவாளர் கண்ட்ரோலில் அந்த கூட்டுறவு சங்கம் இல்லை அப்படின்னாக்கா ஒரு கூட்டுறவு சங்கத்தில் வந்து என்ன நடக்குதுங்கிறத யார் கண்காணிக்கிறாங்க? கூட்டுறவு சங்கம் என்ன அவங்க பரம்பரை சொத்தா? நான் கேட்குறேன், ராஜமாணிக்கத்துக்கு பரம்பரை சொத்தா சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி வந்து அம்மாப்பட்ட தயாளா இருந்தார், தயாளனுக்கு பரம்பரை சொத்தா இது? தயாளா கிட்டத்தட்ட 300 பவுன் நகையை இந்த சங்கத்துல இருந்து வந்து எடுத்துக்கிட்டு ஏ கிளாஸ் மெம்பர்ஷிப்பை தன்னுடைய கூட்டுறவு சங்க உறுப்பினரே வந்து வேணான்னு சொல்லி ரத்து பண்ணிட்டு ஓடி போயிட்டார் இந்த சங்கத்தை விட்டு. இதே சங்கத்துக்கு எதிராக வந்து ஒரு வட்டி கடன் நடத்தினார். நியாயமா பார்த்தாக்கா அவருக்கு தான் வாழ்நாள் தடை விதிச்சிருக்கணும் நீங்க. ஏன்னா நீங்க சொல்ற சட்டப்பிரிவு இருக்குது இல்லையா, இதையெல்லாம் கேள்வி கேட்டதுக்காக எனக்கு வாழ்நாள் தடை விதிச்சிக்கல ராஜமாணிக்கம். இதை நீ தயாளனுக்கு விதிக்கணும், இதை நீ அன்புக்கரசுக்கு விதிக்கணும் இல்லையா? உன் சங்கத்திலே உட்கார்ந்துக்கிட்டு இந்த சங்கத்தை சுரண்டி திங்கிறாங்க பத்தியா? சங்கத்துக்கு எதிரான நடவடிக்கை, சங்கத்துக்கு எதிரான போட்டி தொழில் செஞ்ச தயாளன், பேக்கரி நடத்தி வச்சு நடத்தின வந்து அன்புக்கரசு, இன்னும் எத்தனையோ பேர் அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சங்கத்துக்கு எதிராக வேலை செய்கிறவங்கலாம் உன் கூட உன் சங்கத்தில் தான் இருக்கிறான். அவங்க மேலே நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கணும். உங்கள் கூட்டுறவு சங்க பைலாவை நீங்கள் பயன்படுத்தணும். உங்கள் கூட்டுறவு சங்க பைலாவிலையும் அந்த மாதிரி எனக்கு வாழ்நாள் தடை விதிக்கிறதுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. இந்த கூட்டுறவு சங்க சரக துணை பதிவாளர் இருக்கிறாரு சரவணனுக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது. சரவணனுக்கு மட்டும் இல்லை, இணை பதிவாளருக்கும் அதிகாரம் கிடையாது, மாவட்ட ஆட்சியருக்கு கிடையாது, ஏன் இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டருக்கே கிடையாதுங்க.
ஒரு கூட்டுறவு சங்கத்துல யார் வேண்டுமானாலும் உறுப்பினர் ஆகலாம். இது சர்வதேச கூட்டுறவு கூட்டணி சொல்லுது. அதை புரிஞ்சுங்க, முதல்ல படிங்க. சர்வதேச கூட்டுறவு கூட்டணியுடைய தலையாய கொள்கைகள்ல முதன்மையான கொள்கை என்ன? அது எல்லாருக்கும் எந்த விதமான பேதமும் இல்லாம ஆண்பால் பெண்பால் சாதி மதம் எதையும் சொல்லக்கூடாது. உறுப்பினராக சேர தகுதி அவனுக்கு எதுவுமே தேவையில்லை. உறுப்பினராக சேருங்கிற விருப்பம் இருந்தால் அவன் அந்த சங்கத்துக்கு லிமிட்டுக்குள்ள இருந்தாக அவங்கள வாலண்டரியா நீங்க மெம்பர்ஷிப்பை சேர்த்துங்கன்னு சொல்லுது. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? 12 பேர் சேர்ந்து இந்த கூட்டுறவு சங்கத்தை சூறையாடிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கெல்லாம் யார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தது? நீங்க கூட்டுறவு சங்க சட்டம் 149 பயன்படுத்தி உள்ள வந்தவங்களா? நீங்களா சொல்லுங்க. 149 பயன்படுத்தி நீங்க உள்ள வந்தீங்களா? இல்ல சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி நீங்க உள்ள வந்தீங்களா? உங்களுக்கெல்லாம் யார் ப்ரொமோஷன் கொடுத்தா? 1.5 வருஷத்துலாம் உங்களுக்கு யார் ப்ரொமோஷன் கொடுக்கறதுக்கு தகுதி படிச்சவங்க இருக்கிறாங்க? தயாளன் என்ன ஆகும்? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜோட பெரிய ஆளா? இல்ல ராஜமாணிக்கம் பெரிய ஆளா? இதையெல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு திராணி இல்லாத நேர்மை இல்லாத சரக துணைப்பதிவாளர் ஒரு சட்டத்துக்கு விரோதமா அடிப்படை உரிமையை பறிக்கிற மாதிரி ஒரு தனிநபர் உரிமையை மனித உரிமையை பறிக்கிற மாதிரி ஒரு தீர்மானத்தை இந்த ராஜமாணிக்கங்கிற செக்ரட்டரி ஏற்றுவாரு. அதை சரின்னு சொல்லி நீங்க வழி முடிஞ்சு அதை நீங்க ஏற்றுக்குவீங்களா? எனக்கு நீங்க உத்தரவு போடுவீங்களா? நீங்க படிச்சுத்தானே வந்தீங்க வேலைக்கு. நீங்க படிக்காம காசு கொடுத்து லஞ்சம் வாங்கிட்டு போலியா சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்தீங்களா உள்ள? அதை படிக்க மாட்டீங்களா? இப்படி ஒரு தீர்மானத்தை போட முடியாது உங்க சங்கம். கூட்டுறவு சங்கத்துல வேலைக்கு ஒரு பணியாளர் சேர்றதுக்கு வேணா நிபந்தனைகள் இருக்கலாம், கல்வி தகுதிகள் இருக்கலாம். ஆனா கூட்டுறவு சங்கத்துல உறுப்பினராக சேர்றதுக்கு என்ன பெரிய தகுதி? அப்படி ஒரு தகுதியும் கிடையாது. அந்த லிமிட்டுக்குள்ள இருந்தா போதும். 18 வயசுக்கு மேல இருந்தா போதும். வாழ்நாள் தடை விதிக்கிறதுக்கு நீ யாரு? ராஜமாணிக்கத்துக்கு அதிகாரம் கிடையாது, யாருக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்னு யார் சொல்லணும்? சரக துணைப்பதிவாளர் சொல்லணும். இந்த ஆட்சி தீர்ப்பை நடைமுறைப்படுத்துறதுக்கு வக்கு இல்லாத, நேர்மை இல்லாத, திராணி இல்லாத இந்த கூட்டுறவு சங்க சரக துணைப்பதிவாளர்கள் ஏற்கனவே பாதி தகவலை கொடுத்ததை மறந்தும் கூட கிட்டத்தட்ட 4 சரகமும் ஒரே மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ணி கூட்டுறவு சங்கத்தை தகவல் இருக்குது போய் எடுத்துங்க, கூட்டுறவு சங்கத்தை தகவல் இருக்குது போய் எடுத்துங்க அப்படின்னாக்கா அப்ப அந்த கூட்டுறவு சங்கம் உங்க கட்டுக்குள்ள இல்லைன்னு எழுதி கொடுங்க. மாநில தகவல் ஆணையர் என்ன சொல்றாரு? ஒரு ஜேஆருக்கு கடிதம் அனுப்பிச்சாக்கா நீங்க எதுக்கு போய் டிஆருக்கு ரெஃபர் பண்றீங்க? நீங்களே தகவலை பெற்று வாங்கி கொடுங்கன்னு சொன்னார். என் முன்னாடி சொன்னார். இது ஜேஆருக்கே சொன்னார். அப்ப டிஆர் நீங்க யாரு போய் சங்கத்தை போய் வாங்கின்னு சொல்றதுக்கு? 1300 சங்கம் இருக்குது, 100 சங்கம் இருக்குது, 200 சங்கம் இருக்குது. அப்ப ஏன் நீங்க உங்க கண்ட்ரோல்ல கிடையாதா? சங்கத்துல வேலைக்கு சேர்றதும், பணி வரமுறைப்படுத்துறதும், பதவி உயர்வு பெறதும், அந்த சங்கத்துக்கு ஆட்கள் தேவைப்படும் போது அந்த வேகன்சியை கேட்டு வாங்குறதும், இந்த தொடர்பெல்லாம் உங்க 2 பேத்துக்கும் நடக்குது இல்ல? இதெல்லாம் பப்ளிக் டாக்குமெண்ட்ஸ் தானே. இப்ப வேலைக்கு சேர்ந்ததுக்கு பிறகு அதை நீங்க அப்பாயின்மெண்ட் வெளியே எல்லாத்துக்கும் அனுப்புறீங்கல்ல, அது ஒரு லிஸ்ட் போடுறீங்களா ப்ரொமோஷன்ஸ்க்குலாம்? அப்ப அதெல்லாம் பப்ளிக் டாக்குமெண்ட்ஸ் தானே. இதையெல்லாம் மறந்து ரொம்ப கீழ்த்தனமான ஒரு வேலையை சேலம் மாவட்ட ஜேஆர் நீங்க செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது என்னங்க பதில்? ஆர்டிஐ ஆக்ட் 81G என்ன சொல்லுது? இது ரெண்டுமே தகவல் தரக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. இன்னொன்று, நான் கேட்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் கிட்டத்தட்ட நீங்க சட்டசபையிலேயே முன்வைக்கலாம், பார்லிமெண்ட்லேயே முன்வைக்கலாம். அப்படி வெளிப்படையான தகவலை தான், பொதுவான தகவல்களை தான் நான் கேட்டிருக்கிறேன். இடஒதுக்கீட்டை இருட்டடிப்பு செய்யறாங்க, அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு எனக்கு சில ஆவணங்கள் தேவைப்படுத்தும் நான் கேட்டுக்கிறேன். நீங்க என்னமோ நான் அணு ஆயுத ஒப்பந்தத்தை பத்தி கேட்ட மாதிரியும், ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா இஸ்ரேல் ஒப்பந்தத்தை கேட்ட மாதிரியும், இந்திய ராணுவத்தோட தகவல்களை கேட்ட மாதிரி நீங்க 81J போட்டிருக்கிறீங்க. சார் 81Jன்னு எனக்கு என்ன ஜெயா சார் விளக்கம் கொடுப்பீங்களா? 81J எப்படி சார் வரும்? நான் கேட்ட கேள்வி. நான் கேட்டது முறையற்ற வகைகள் பணி நியமனம் செய்யப்பட்டு அவர்கள் படிப்படியா பதவி உயர்வு வாங்கியிருக்கிறாங்களே, அந்த பட்டியலை கொடுங்க. இப்போ அவங்க என்ன பொறுப்புல இருக்கிறாங்கன்னு நான் கேட்கிறேன். இதை போய் நீங்க போய் 81Jல வருதுன்னு சொல்றீங்க. நீங்க வராது சார். இது இந்த காணொலி பார்க்கக்கூடிய பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள், ஜனநாயக சக்திகள் தயவுசெய்து கூர்ந்து பாருங்க. சேலம் கூட்டுறவுத்துறை எவ்வளவு கேவலமான வேலை செய்து கொண்டிருக்கிறது. அது ஜேஆர் ரேங்க்ல இருக்கிற நீங்க யார் சொல்லி செய்றீங்க? இதெல்லாம் நீங்க ஒரு ஜேஆர் ரேங்க்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு தகுதி இல்லை. இணை பதிவாளர் நீங்க, இணை பதிவாளருக்கு இணையான அதிகாரம் பெற்ற நீங்க இப்படி ஒரு கீழ்த்தரமான வேலை செய்யலாமா? அதை விட கூடுறேன்னாக்கா, எனக்கு வாழ்நாள் தடை விதித்தது சம்பந்தமாக நான் மாவட்ட நிர்வாகத்தோடு நேரில் உங்ககிட்ட நான் முறையிட்டேன். என்ன சார் இப்படி ஒரு உத்தரவு போட்டிருக்கிறாங்களே, இவங்களுக்கெல்லாம் அறிவு இருக்குதா இல்லையா? அடிப்படை உரிமை பறிக்கக்கூடிய தகுதி இவங்க யாருக்குமே கிடையாது. உங்க டிஆர் இப்படி ஒரு லெட்டரை எழுதி எனக்கு கடிதமா அமைச்சிருக்கிறாரு. எனக்கு பார்க்க கேவலமா இருக்குது, சந்தேகமா இருக்குது இவர் படிச்சாலா இல்லையான்னு சொல்லிட்டு அவருடைய டிகிரி சர்டிபிகேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆய்வு பண்ணுங்க, பேக்ரவுண்டை செக் பண்ணுங்க நான் சொன்னேன்.
நீங்க என்ன சொன்னீங்க சார்? வேற ஒரு டிஆர் நியமிச்சு என்னன்னு பாக்குறேன் சார். டிஆர் லெவல்ல விசாரணை பண்றது இதுல ஒண்ணுமே இல்லை சார். நீங்க யார்கிட்ட சார் பேசிட்டு இருக்கிறீங்க? இன்னும் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தனாங்க அல்லது விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்தனாங்கலாம் வந்து எல்லாம் தெரியாம வந்து உட்காந்துக்கிறோம், இங்க களத்துல மக்களுக்கு வேலை செய்ய நினைக்கிறீங்களா? அப்படிலாம் கிடையாது சார். நீங்க அரசு சம்பளத்தை வாங்கிக்கிட்டு அரசாங்கம் கொடுத்த அத்தனை சௌகரியங்களையும் வாங்கிக்கிட்டு நீங்க மக்கள்கிட்ட போய் வேலை செய்யுங்க. நாங்க எந்த சௌகரியம் இல்லாம யாருடைய பணமும் எதிர்பார்க்காம நாங்க சொந்த வாழ்க்கை தியாகம் செஞ்சு மக்களுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். அதனால எங்களை முட்டாளாக்குறதுங்கிறது வாக்களிச்ச மக்களை நீங்க வந்து வஞ்சிக்கிறதாகும், அவங்கள முட்டாளாக்குறதாகும். நீங்க ஆளும் அரசாங்கத்தை கேள்விக்குறியாக்குறீங்க, சட்டத்தின் ஆட்சியை கேள்விக்குறியாக்குறீங்க, ஜனநாயகத்தை கேள்விக்குறியாக்குறீங்க, கேள்விக்குத்தாக்கிட்டு இருக்க. இதை தயவு செஞ்சு நிறுத்திங்க. உடனடியா நீங்க S1308 அந்த சொசைட்டில எனக்கு தடை விதிச்சிருந்ததை நீங்க நீக்கல அப்படின்னு சொன்னா இந்த தேர்தல் முடியறதுக்கு முன்பாகவே மிகப்பெரிய போராட்டத்தை சேலம் மாநகரத்துல வடக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்தும். இதை நான் மாவட்ட செயலாளருடைய ஒப்புதலோடு தான் நான் சொல்றேன். இதை நாங்கள் அவ்வளவு சாதாரணமாக விட போறதில்லை. இப்போ நேற்றைய தினம் நாங்கள் வந்து அம்மாப்பேட்டை பகுதியிலேயே ஒரு தெருமுனை பிரச்சார கூட்டத்தை வெற்றிகரமாக நாங்கள் நடத்தி முடித்திருக்கிறோம். காவல்துறைக்கு அனைத்து கோரிக்கைகளையும் நாங்கள் முன்வைத்திருக்கிறோம், பொதுமக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம். இதற்கு மேலையும் நீங்க மதிப்புக்குரிய ஜெயராஜ் அவர்களே, இந்த கூட்டுறவு சங்கத்துல 81 விசாரணை வைங்கன்னு சொல்லி முன்னிருந்த ரவிக்குமார் சார் வரைக்கும் நான் சொல்லிக்கிறேன். அவர் எவ்வளவோ காப்பாற்றுறாரு. காப்பாற்றினதுக்கு பிறகும் கூட அவங்க திரும்பவும் திருந்தல. இப்ப எனக்கு வந்து மெம்பர்ஷிப் கொடுக்க சொல்லி அவர் ஜெயார் முன்னாடி ஜெயார் சொல்லிட்டே போனார். அவங்ககிட்ட 4 முறை அவங்க டைம் கேட்டாங்க. கேட்டால் ஒவ்வொரு முறையும் சம்மந்தமில்லாத காரணம், முக்கியமான ரீசன் வந்து தீர்மானம் ஏற்ற முடியல அப்படின்னு. இப்போ தீர்மானம் போட்டுட்டாங்க அவங்க. இந்த தீர்மானம் சட்டவிரோதமானது. இதை எந்த வகையிலும் யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதற்காக நான் நீதிமன்றத்துக்கெல்லாம் போக தயாராக இல்லை. நீதிமன்றத்துக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. மாவட்ட நிர்வாகம்னு ஒன்று இங்கே உயிரோடு இருக்குது, மக்களுக்காக வேலை செய்யுதுன்னு சொன்னாக்கா இங்கே இருக்கக்கூடிய மக்கள் நாங்களாம் எல்லா தொட்டத்துக்கெல்லாம் நாங்கள் போய் நீதிமன்றத்தை அணுகணுங்கிற அவசியங்கள் கிடையாது. அப்படிப்பட்ட எல்லா வசதிகளும் எல்லா மக்களுக்கும் வாய்க்கிறது இல்லை. அதனால எல்லா விஷயத்தையும் தசை திருப்பி நீதிமன்றத்துக்கு போங்க, நீதிமன்றத்தை பரிகாரம் தேடிக்கணுங்கிற மாதிரி எல்லாமே இது வந்து உரிமையில் நீதி வந்து பெற விஷயமா இது போய் சேர்த்த முடியாது. மாவட்ட நிர்வாகம்னு ஒன்று இருக்குது, அரசாங்கத்தினுடைய வந்து ஒரு பிரிவு இங்கே இருக்குது. இந்த மாவட்டத்தை செயல்படுது, அது மக்களுடைய நம்பிக்கையை காப்பாற்றுது, மக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யுது, சட்டத்தின் ஆட்சி என்பதை உறுதி செய்யுதுங்கிறது உண்மைனாக்கா உடனடியாக இந்த சங்கத்தின் மீது 81 விசாரணை உத்தரவிடணும். வாழ்நாள் தடை விதித்ததுங்கிறது வந்து முட்டாள்தனமான தீர்மானம். அதை ஏற்றுக்கிட்டதும் சரியில்லை. அதை உடனடியாக ரத்து பண்ணணும். மேலும் இவங்க 2 பேரும் என்ன கம்யூனிட்டின்னு தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு சாதி ரீதியான பாகுபாட்டோடு இந்த தீர்மானமும் இந்த உத்தரவும் நிறைவேற்றப்பட்டிருந்தால், ஒருவேளை அப்படி ஒரு பார்வை அவர்களுக்கு இருந்தால் அவர்கள் மீது ஆர்டிஓ விசாரணைக்கு உத்தரவு போடணும், அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கணும்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். இந்த காணொலி வாயிலாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி வடக்கு மாவட்டத்தின் சார்பாக மாவட்ட துணை செயலாளராக நான் இந்த கோரிக்கையை முன்வைக்கிறேன். மக்களை திரட்டுவதற்கும் இந்த கூட்டுறவு துறையில் நடக்கக்கூடிய அத்தனை அட்டூழியங்களையும் அம்பலப்படுத்தும் நிலைக்கு எங்களை தள்ளாதீர்கள். இந்த அரசாங்கம் மக்களால் உருவாக்கப்பட்ட அரசாங்கம். நாங்கள் அரசாங்கத்தை மதிக்கிறோம். அரசாங்கத்தில் பணி செய்யக்கூடியவர்கள் சட்டத்தையோ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையோ நீங்கள் கேலி கூத்தாக்குனீங்க, அடிப்படை உரிமையில் நீங்கள் கை வச்சிங்கன்னு சொன்னால் மக்கள் போராட்டம் வெடிக்கும். விதவிதமான அணுகுமுறையை நாங்கள் வந்து ஜனநாயக வழியில் நாங்கள் போராட்டமாக முன்னெடுப்போங்கிறத நான் வந்து எச்சரிக்கையாக எடுக்கிறேன். தயவு செஞ்சு S1308 கூட்டுறவு சங்கம் இது மாதிரியான முட்டாள்தனமான தீர்மானத்தை வேறு யாருக்கெல்லாம் வைத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் ஆய்வு செஞ்சுங்க. நீங்கள் இந்த 12 பேர், குறிப்பாக ராஜமாணிக்கம் ஒரு இர்ரெகுலர் ஸ்டாஃப். ராஜமாணிக்கமே ஒரு முறையற்ற பணியாளர். அவர் முறையாலாம் பணிக்கு சேரல, முறையாலாம் பதவி வாங்கல. அவர் செக்ரட்டரி பொறுப்பு இது வரைக்கும் வந்து சரியில்லை. அவர் தம்பி அவர் 8ஆம் கிளாஸ் கூட படிக்கலைங்கிறது தான் வந்து பணியாளரை சொல்றாங்க. அதனால ராஜமாணிக்கம் உள்ளிட்ட அந்த சொசைட்டியில் வேலை செய்யக்கூடிய அத்தனை பேருடைய கல்வி தகுதியும், அவங்க பணி வரன்முறை செய்யப்பட்டது, அவங்களுக்கு எப்போ காலமுறை ஊதியம் வழங்கப்பட்டது, எப்போது அவர்களுக்கு வந்து படிப்படியான பதவி உயர்வு கிடைச்சது அப்படின்னு எல்லா விவரங்களையும் நீங்கள் ஆவணப்பூர்வமாக ஆய்வு செய்யணும். குறிப்பாக மாநில தகவல் ஆணையம் தீர்ப்பு சொன்னதின்படி நீங்கள் உடனடியாக முழு தகவலையும் தரதுக்கு உத்தரவிடணும், கொடுக்கணும். இந்த மாதிரியான வந்து இந்த எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு கையெழுத்து வாங்குற நான் வந்து அரசாங்கத்தை மதிக்கிறேன், கூட்டுறவுத்துறை மதிக்கிறேங்கிறதுனால மதிப்புக்குரிய ஜெயார் அம்ச அந்த கடிதத்துக்கு நான் நேரில் வந்தேன். நான் நேரில் வரணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது. நீங்கள் கூப்பிடவே கூடாது. நியாயமாக பார்த்தா தகவல் ஆணையம் உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க, அதை நீங்கள் நிறைவேற்றணும். என்னை கூப்பிடுறது உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. இருந்தால் நான் உங்களை மதித்தேன். நீங்கள் அடிப்படை உரிமையை வந்து மீறுறீங்க, குற்றவாளிகளுக்கு துணை போடுறீங்க, ஒரு சாதி மட்டும் கூட்டுறவு சங்கத்தை வேலை செய்யறதுக்கு நீங்கள் அனுமதிக்கிறீங்க,
முறையற்ற பணியாளர்களுடைய பட்டியல் வெளியே வராம தடுக்கிறீங்க. பட்டியல் சமூகத்துக்கும் சிறுபான்மையின மக்களுக்கும் கிடைக்கக்கூடிய நியாயமான உரிமைகள் குறுக்க நிற்கிறீங்க நீங்க. இதை நாங்கள் அனுமதிக்க முடியாது. இது ஜனநாயக படுகொலை. எனவே நாங்கள் எச்சரிக்கை விடுகிறோம். தயவு செஞ்சு பெரும் போராட்டமாக இதை மாத்தாதீர்கள். கூட்டுறவு சங்கத்தினுடைய முறைகேடுகளை உடனடியாக தட்டி கேட்கணும். இந்த 4 சரகங்களுடைய நான் கேட்ட தகவலை நீங்க கொடுக்கணும். இதை நான் நீதிமன்றத்துக்கும் போய் அமலப்படுத்துவேன். நீங்க தான் பதில் சொல்ல வேண்டி வரும். இதை தாண்டி இந்த மெம்பர்ஷிப்புக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி தடை விதிச்ச இந்த மூர்க்கத்தனமான ராஜமாணிக்கத்தின் மீது நடவடிக்கை எடுக்கணும். அந்த சங்கத்தின் மீது 81 விசாரணை எடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். தொடர்ச்சியா பொதுமக்கள் மத்தியில ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் நாங்கள் அம்பலப்படுத்தி கொண்டே இருப்போம். இது முழுக்க வரி கட்டி இங்க பிச்சை எடுக்கக்கூடிய மக்களும் உழைக்கக்கூடிய மக்களும் அனைவரும் பாரபட்சம் இல்லாம இந்த அரசாங்கத்துக்கு வரி செலுத்தி தங்களுடைய ஜனநாயக கடமை மூலமா இந்த நாட்டில் அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க தமிழ்நாட்டில். எனவே அப்படி இருக்கும் பொழுது அரசாங்கத்தில் பணிபுரியக்கூடிய நீங்கள் எங்களை கேலி கூத்தாக மாற்றுவதையோ உரிமைகளை பறிப்பதையோ நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். தொடர்ச்சியான எதிர் போராட்டங்களை முன்னெடுப்போம் அப்படின்னு நாங்கள் எச்சரிச்சுக்கிறோம். நாங்கள் தொடர்ச்சியாக களத்தில் நிற்போம். தீர்வு கிட்டும் என்ற நம்பிக்கையோடு. ஜெய் பீம்.